நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நிறுத்த. ஏன் இந்த ரோட்ல போற? மேடம், மழை பெஞ்சு அந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்கு மேடம். பள்ளம் மேடுமா இருக்கு. அதனால தான் மேடம் இந்த ரூட்ல போறேன். சரி போ. என்னாச்சு? டைம் ஆகுது. என்ன தெரியல மேடம், வண்டி தானாவே நிக்குது. ஒரு 2 நிமிஷத்துல பாத்துறேன். சீக்கிரம். ஓகே. என்ன? தாச்சு மேடம். கொஞ்சம் சீக்கிரம். என்னாச்சு? இது ரெடி ஆயிடுச்சு மேடம். ஓகேயா? ஓகே மேடம். அங்க வந்துட்டு இருக்கேன். யா, வெயிட் பண்ணுங்க. நீங்க அங்கே இருக்க, வெயிட் பண்ணுங்க. என்ன? ஸ்டார்ட் ஆக மாட்டேது மேடம். ட்ரை பண்ணு. ஓகே மேடம். நீங்க இருங்க.
அரசி எங்கயா? அரசி எங்க? எங்க அரிசி? அரசியா? எங்க? அரசியை தான் திலகா அக்காவோட ஆளுங்க கடத்திட்டாங்க. யாரையா கடத்திட்டு போனது? திலகா அக்கா சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆளுங்க வெள்ள ஓம்னில நான் இந்த ரூட்ல வரும்போது கரெக்டா வந்து நின்னாங்களே, அவங்க தானே கடத்திட்டு போனாங்க. நாங்க தான் திலகவதியோட ஆளுங்க. டிரைவர் அரசி எந்த ரூட்ல கூட்டிட்டு வருவோம் கடத்திடுவாங்கன்னு எங்களை தான் அனுப்பி வச்சாங்க. அப்ப இப்ப கடத்திட்டு போனது யாரு? அப்போ நம்மளே அனுப்பிச்சிட்டு நமக்கு தெரியாம வேற ஆளுங்களே அனுப்பிச்சிட்டாங்களா அக்கா? சரி வாங்க வாங்க. என்னடா அரசி வந்துட்டாளா? எங்க? எங்கடா எங்கடா அரசி? என்னடா என்னனே பேச மாட்டாங்க இவங்க? எங்க அரசிய கடத்துனீங்களா இல்லையாடா? வாயை திறந்து சொல்லுங்கடா, அரசி எங்க? எங்களை கேட்டா என்னடா பதில் ஒரு மாதிரி வருது? பின்ன என்னக்கா, அரசியை கடத்த சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம வேற ஒரு குரூப் அனுப்பி வச்சிருக்கீங்க. என்னனே என்ன இவனுங்க உளறாங்க? எங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே வேற ஆள் அனுப்பி வச்சீங்க. அவங்க தாங்க அரசியை கடத்திட்டு போயிருப்பாங்க. நான் இவங்களை தவிர வேற யாரையும் அனுப்பலதுலகா. அரசிய இவங்க கடத்தலனா கடத்துனது யாரு? யாரா? யார் கடத்துனது? ஐயா 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 இல்லையா? இல்லையா இல்ல. நான் அரசி மடத்தோட டிரைவர் கமிஷனர் ஐயா இருக்காருங்களா? ஐயா இருக்காருங்களா? கமிஷனர் பாக்கணுமா? எதுக்கு சார்? ஒரு முக்கியமான விஷயம் ஐயா கிட்ட தான் சொல்லணும். ஐயா இருக்காருங்களா? என்ன விஷயம் சொல்லியா? இல்ல சார், அது ஐயா கிட்ட தான் சார் சொல்லணும். சரி வெயிட் பண்ணு. என்ன பிரச்சனை சார்? அது ஒண்ணும் இல்ல சார், அது வந்து ஐயா கிட்ட தான் சார் சொல்லணும். சார் அரசி மேடத்தோட டிரைவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். டிரைவரா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா சார்? அரசு ஏதாவது சொல்லி அனுப்பியிருப்பாங்களா? சரி, அவர் வர சொல்லு. எஸ் சார். யோ உள்ள போயா. ஐயா ஐயா, நான் அரசி மேடத்தோட டிரைவருங்கய்யா. அவங்க அனுப்பி வச்சாங்களா? இல்லங்கய்யா, அரசி மேடத்தை 4-5 பேர் துப்பாக்கி மண்ணில கடத்திட்டு போயிட்டாங்கய்யா. என்னையா சொல்ற? அரசு மேடத்தை கடத்திட்டாங்களா? ஆமாங்கய்யா, வண்டியை நான் தான் ஓட்டிட்டு போனேன். அப்ப 4-5 பேர் துப்பாக்கி வச்சு வழியில மிரட்டாங்கய்யா. எப்படியாவது வண்டியை எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தேயா. வண்டியை மூவ் பண்ண அரசி மேடத்தை சுற்றுவேன்னு சொன்னாங்கய்யா. அப்புறம் அவங்க வந்த கார்லயே அரசி மேடத்தை கடத்திட்டு போயிட்டாங்கய்யா. கடத்தினது யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்கய்யா. அரசு மேடத்தை மட்டும் கடத்தினாங்களா? ஒன்னும் எதுவும் பண்ணலையா? என்னையும் அடிச்சு இழுத்துட்டு தாயா போனாங்க. நான் அவங்க கிட்ட தப்பிச்சு வந்துட்டேயா. அவங்க கையில துப்பாக்கின்னு சொல்ற, நீ ஓடி வரும்போது அவங்க உன்ன சுடலையா? என்னையும் சுட்டாங்கய்யா. ஆனா குண்டு என் மேல படல, நான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேயா. அரசு மேடத்தோட காரு அந்த ஸ்பாட்ல தானே இருக்கு? இல்லைங்கய்யா, நான் வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேயா. என்னையா அது? அவங்க கிட்ட இருந்து தப்பி ஓடி வந்தேன்னு சொன்ன, இப்ப காரை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ற? ஐயா, தப்பிச்சு ஓடி வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்தப்போ மேடத்தை அவங்க கடத்திட்டு போயிட்டாங்கய்யா. அதுக்கப்புறம் நான் வண்டியை போய் எடுத்துட்டு வந்தேயா. அவங்க கார் நம்பரை நோட் பண்ணியா? இல்லைங்கய்யா. ஏய்யா, ஒளிஞ்சிருந்து பார்த்தேன்னு சொல்ற, கார் நம்பரை கவனிக்காமல இருந்த? டென்ஷன்ல ஒண்ணும் ஓடலைங்கய்யா. நீ எல்லாம் ஏன்யா போலீஸ்ல சேர்ந்த? இவ்வளவு நடந்திருக்கு, கார் நம்பரை கவனிக்கலன்னு சொல்ற? அவங்க கடத்திட்டு போன உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஸ்டேஷனுக்காவது போன் பண்ணிருக்கலாம்ல, அவங்க யார் என்னங்கறத ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கலாம்ல. அவங்க கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் காரை எடுத்துட்டு வந்து நேர்ல சொல்ற, போன் பண்ணுங்கிற அறிவில்லை உனக்கு? நீ எல்லாம் போலீஸ்காரனா?
இவனெல்லாம் நிக்க வச்சு சுடணும். டிஜிபிக்கு லைன் கொடுங்க. சார், நான் ராஜசேகர் பேசுறேன் சார். செந்தமிழரசி மேடத்தை யாரோ கடத்திட்டாங்களா சார்? ஆமா சார், இப்பதான் டிரைவர் வந்து சொன்னான் சார். ஓகே சார். ஓகே சார். வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு நான் வார்ன் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். ஓகே சார், நான் இமீடியட்டாக வந்துடுறேன். ஓகே. ஒரு காவல்துறை அதிகாரியை கடத்துறாங்கன்னா இதை விட கேவலம் வர என்ன இருக்கு? அதுவும் செந்தமிழரசி ஸ்டார்ட் ஆர்டினரி போலீஸ் ஆபீசர், அயன் லேடி, டிஜிபியா இருந்தவங்க. அவங்களையே கடத்திட்டாங்கன்னு வெளியில தெரிஞ்சா ஜனங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மளை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகளால அவங்களையே காப்பாத்திக்க முடியலன்னு காரி துப்ப மாட்டாங்க? ஜனங்களுக்கு எப்படி நம்ம மேல நம்பிக்கை வரும்? ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் மேல ஜனங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு. இந்த லட்சணத்துல இது வேற. மும்பையில தீவிரவாதிங்க அட்டாக்ல என்ன நடந்தது தெரியுமில்ல? உளவுத்துறை சரியா செயல்படல, காவல்துறை கவனமா நடக்கலன்னு தானே எல்லாரும் சொன்னாங்க. சார், நாம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் எங்க என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் சார் குறை சொல்றாங்க. நாம நினைச்சா குறையே சொல்ல முடியாதா? டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்ல வைக்க முடியாதா? இல்ல மாத்ததான் முடியாதா? இது வெளியில தெரிஞ்சா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். அரசியல்வாதிங்க நம்மள நார் நாரா கிழிச்சிடுவாங்க. சார், செந்தமிழரசி மேடத்தை கடத்தின விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லி நீங்க சொன்னதுனால நான் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல சார். அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு கூட சொல்லல சார். சார், அரசி மேடத்தை கடத்தின விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதை நம்ம மறைச்சிடலாம். ஆனா அரசாங்க ரகசியமே வெளியில தெரிஞ்சிடுதே. இது மட்டும் எப்படி சார் வெளியில தெரியாம இருக்கும்? ஏன் நீங்களே வெளியில போய் சொல்லிடுவீங்க போல இருக்கு? முதல்ல நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும். சார், எவ்வளவு பெரிய ரகசியமா இருந்தாலும் பத்திரிகைக்காரங்க சும்மா விட மாட்டாங்களே. பத்திரிகைக்காரங்க கண்டுபிடிக்கிறத அப்புறம் பார்க்கலாம் சார். முதல்ல செந்தமிழரசியை கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க கடத்தப்பட்ட விஷயமோ இல்ல நாம தேடுற விஷயமோ கடத்தினவங்களுக்கு தெரியக்கூடாது, வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அரசியை கடத்துறதுக்கு எத்தனையோ மோட்டிவ்ஸ் இருக்கு. அரசி மேல இருக்கிற தனிப்பட்ட கோபத்துல கடத்தினாங்களா, இல்ல நம்ம டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற கோபத்துல கடத்தினாங்களா, இல்ல கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்காக கடத்தினாங்களான்னு நமக்கு தெரியணும். இதை நாம பல ஆங்கிள் திங்க் பண்ணணும். அரசிக்கு எதிரிங்க இருக்காங்களா, நேரடியா இருக்கிற எதிரிங்க யாரு, மறைமுகமா இருக்கிற எதிரிங்க யாரு, நம்ம டிபார்ட்மெண்ட்லயே எதிரிங்க இருக்காங்களான்னு நாம தெரிஞ்சுக்கணும். சார், சமீப காலமாவே அரசி மேடம் பிரச்சனைக்குரியவரா இருக்காங்க. நல்ல தம்பிங்கிற தீவிரவாதியை பிடிச்சாங்க. தொழிலதிபர் விஸ்வநாதன் மேல கேஸ் போட்டாங்க. மதுரை திலகவதிங்கிற அட்வொகேட்டை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா எந்த கேஸ்லயுமே அரசி மேடம் ஜெயிக்கல சார். இவங்களால ப்ரூவ் பண்ண முடியல சார். அவங்க எல்லாருமே அரசி மேடம் மேல கோவமா தான் இருப்பாங்க. அவங்கள யாராவது தான் கடத்திருக்கணும் சார். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். அரசி கடத்தல் விஷயத்தை மத்த கேஸுங்க மாதிரி ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சாலோ அவங்கள கண்டுபிடிக்க முடியாம போனாலோ நாம எல்லாரும் ஒட்டுமொத்தமா தலை குனிஞ்சுதான் நிக்கணும். அதனால நம்ம விசாரணையும் சந்தேகமும் நீங்க சொன்ன அந்த 3 பேரை சுத்தி மட்டும் இருக்க கூடாது. முதல்ல அரசியோட எதிரிங்க யாராருன்னு டிசைட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கிறதுக்கு தனித்தனியா டீம் ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க அவங்க மேல சந்தேகப்படுற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. நீங்க சொன்ன அந்த 3 பேரை நானே நேரடியா டீல் பண்ணிக்கிறேன். நீங்க போகலாம்.
நல்ல தம்பி. விஸ்வநாதன், மதுரை திலகவதி. என்னங்க இது? கிரட்சு கால் சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு, கால் சரியாயிடுச்சு. எப்படி? அது ஒரு கதை செல்வி. நேத்து காலையில நான் வாக்கிங் போனேன்னா, போன போது எதிர்பார்க்க ஒரு புல்டாக் பயங்கரமா என்ன துரத்திட்டு வந்தது. நான் ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த டாக்டர் இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளவு தூரம் நான் ஸ்டிக் இல்லாம ஓடி இருக்கேன்னு. செல்வி, இவ்வளவு நாள் நான் வந்து ஒரு பயத்திலையும் அந்த பழக்கத்திலையும் தான் அந்த ஸ்டிக்கை வச்சிருந்திருக்கேன். கால் சரியாயிடுச்சு, அப்சல்யூட்லி ஃபைன். அப்புறம் அந்த டாக் ஓனரை பார்த்து தேங்க்ஸ் சொன்னேன். நாளைக்கு வாக்கிங் போய் அந்த டாக்குக்கு பிஸ்கட் வாங்கி போடணும். பரவாயில்லையே, பயத்திலேயே இந்த ஓட்டம் ஓடி இருக்கீங்க. என்ன கிண்டல் பண்றியா, அப்ரிஷியேட் பண்றியா? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லல. இருங்க இருங்க இருங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. என்ன பாக்குறீங்க அத்தை? என்னமோ ஒன்று குறையுது மாப்பிள்ள. என்ன? அந்த கட்டை. அது கட்டை இல்ல, கிரட்ச். அட என்னமோ ஒன்று. அது இல்லாம உங்களால நடக்க முடியாதே. நடக்க முடியுமா? ஐயோ, நடக்கிறீங்களே. ஆமா, இப்பதான் செல்வி கிட்ட சொல்லி முடிச்சேன். உங்ககிட்ட ரிப்பீட் பண்ண முடியாது. அது இல்லாம என்னால நடக்க முடியும், ஓட முடியும். ஐயோ, நீங்க நொண்டி நொண்டி நடக்கும்போதே அந்த கொட்டை அடிச்சிங்க. ஐயோ, இனிமே கட்டை இல்லாம நடக்க போறீங்கன்னா டெய்லி பிரேக் டான்ஸ் தான் பார்க்க வேண்டியிருக்கும் அந்த வீட்ல. கட்டை கட்டன்னு சொல்லாதீங்க. ஐயோ, எதுக்கு அப்படி இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? எல்லாரும் ஒரு நாள் கட்டையில போறவங்க தானே. ஆமாமா, எல்லாரும் போறவங்க தான். ஆனா எப்போ போறவங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு அப்புறம் தானா? ரொம்ப டூ மச்சா பேசுறீங்க. பிரம்மதேவன் கூட இவ்வளவு கரெக்டா சொல்ல மாட்டாரு. அவன் இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டுறவன் கூட ஹாய் பாய்ன்னு சொல்றான். சும்மா ஏன் உம்பக்கு வரீங்க? இருங்க இருங்க இருங்க. இப்ப யார சொல்றீங்க நீங்க அப்படி? ஐயோ, உங்களை சொல்ல. ஏன் சும்மா இந்த பாருங்க, என் வாயே சரியில்லை. கெட்ட வாயை ஏதாவது சொல்லிடுவேன், அப்புறம் என்ன வம்புல மாட்டி விட்டுருவீங்க. வேணாம் சாமி, நான் ஒன்னும் சொல்ல. நீங்க ஜாகிங் போங்க. எது பேசினாலும் குற்றம். யார சொல்றாங்க? யார் ஜெயதேவன் இருக்காங்களா? ஜெயதேவா? ஓ, ஜிஜேவா? ஆமா மேடம், அவர் கொரியர் வந்து இருக்காரு, வர சொல்றேன். ஓகே மேடம். நான் தான் வாங்கணுமா?
ஏதாவது சத்தம் கேட்டுதா? இல்லை சார் கேட்கலையே. எனக்கு தான் அப்படி தோணுது போல இருக்கு. ஓகே ஓகே சார். செல்வி கொஞ்சம் வரையா? என்ன மாப்பிள்ள கூப்பிட்டீங்களா? நான் உங்களை கூப்பிடலையே, செல்வியை தான் கூப்பிட்டேன். செல்விதான் என்னன்னு கேட்க சொன்னா. ஏன் அவங்க வரமாட்டாங்களா? அவங்க காஃபி போட்டுட்டு இருக்காங்க. காஃபியா? காஃபி கேட்கலையே. அப்போ காஃபி அவ காஃபி தான் போடுறா. நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவ காஃபி போடுறாளா? எனக்கு காஃபி வேண்டாம், டீ தான் வேணும். சரி போட சொல்றேன், உள்ள வந்து சாப்பிடுங்க. நான் உள்ள வர முடியாது. கால் நல்லா தானே இருக்கு. எனக்கு கால் வலிக்குது, வரமாட்டேன். புள்ள, அவர் காஃபி வேணாமா டீ தான் வேணுமா? ஏன்? அவர் கேட்கறதுக்கு முன்னாலே நீ போட்டியா? இந்தாங்க. நீ குடுக்கறதெல்லாம் நான் குடிக்க முடியாது. நான் கேட்கறதா நீ கொடுக்கணும். உங்களுக்கு டீ தானே வேணும்? ஆமா. இந்தாங்க டீ. டீயா? காஃபின்னு சொன்னாங்க. நான் டீ போட்டேன். அத்தை காலை வர விட்டாங்களா? என்னங்க என்னாச்சு? டீ எவ்வளவு சூடா குடிப்பியா? குடிக்க முடியல, கொட்டி போச்சு. பாவம், கை கெட்டது வாங்கி கேட்டாம போயிடுச்சு. ஆனா மாப்பிள்ள கை தவறுனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சும்மா இருங்க அத்தை. சரி, நான் இன்னொரு டீ போட்டு கொடுக்கட்டேன். வேண்டாம். சரி, டிஃபன் சாப்பிட்றீங்களா? அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்புறம் அதுவும் மிஸ் ஆயிட போகுது. சாப்பிடுறேன், நீ போ, வரேன். மாப்பிள்ள பார்த்து வாங்க, காலில் குத்திக்கிட்டு மறுபடியும் நொண்ட போறீங்க. நீங்க போங்க அத்தை. வாங்க. செல்வி, இந்தாங்க. இன்னைக்கு தோசையா? ஏதாவது புதுசா பண்ண மாட்டீங்களே? டெய்லி இதே சரி, நான் அம்மாவை கூப்பிடுறாமா? சூப்பர், பிரமாதம். இந்த மாதிரி தோசை நான் உலகத்திலே பார்த்தது. நான் எடுத்து கொடுக்குறேன். செல்வி, செல்வி, செல்வி.
மெதுவாமா பாத்து. ஐயோ பாத்துமா. ஐயோ ஏன் மாப்பிள்ளை நீங்க? என்னாச்சு? அவனுக்கு அடிபட்டு இருக்கு. ஐயோ நீங்க அவனை நான் கூட்டிட்டு போறீங்க. அவனை போய் வா 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 சீக்கிரம் போலாம். மிஸ்டர் ஜிஜே. எஸ் டாக்டர். உண்மையிலேயே உங்க ஒய்ஃப் ரொம்ப லக்கி ஜிஜே. புல்லட் அவங்க கையை உரசிட்டு போயிருக்கு. பவர்ஃபுல் வெப்பன்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. குண்டு மட்டும் உள்ள போயிருந்ததுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். கொஞ்சம் பெரிய காயம்தான், ஆனா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ மயக்கமா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்ஷியஸ்க்கு வந்துருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். நர்ஸ் டாக்டர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? டாக்டர். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெனரல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க. ஓகே. செல்வி. சார், பேஷண்ட் மயக்கத்தில் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. செல்வி. You're all right. வாங்க சார். இப்பதான் கண்ணு முழிச்சாங்க. ஜிஜே. என்ன செல்வி? எதுக்கு வந்திருக்காங்க? துப்பாக்கி சூடு நடந்திருக்குல்ல, அதை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன சார்? ஐம் ஜிஜே, ஜி ஜெயதேவ். செந்தமிழரசி ஐபிஎஸோட மருமக. அவங்க செந்தமிழரசியோட டாட்டர். மேடம், உங்களை சுட்டது யாரு? அவங்களை சுட்டது நல்ல தம்பின்னு ஒரு கிரிமினல், தீவிரவாதி, தேச துரோகி சார். இவங்களை எதுக்காக அவன் சுடணும் சார்? அவன் இவங்களை சுடல, என்ன சுட்டான்.
மிஸ் ஆகி குண்டு அவங்க மேல பட்டுருச்சு. உங்களுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக அவன் உங்களை சுடணும்? ஏதாவது முன்விரோதமா? ஆமா சார், முன்விரோதம் தான். எதனால? சார், அவன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். அவனை மலேசியாவில் என் அத்தை மேடத்துக்கிட்ட பிடிச்சி கொடுத்தேன். அத்தை மேடமா? அத்தை மேடம்னா செந்தமிழ் அரசி சார், என்னோட அத்தை. அவங்க அவனை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டாங்க. அவன் அப்பவே சொன்னான் சார், என்ன கொலை பண்ணாம விட மாட்டான்னு சேலஞ்ச் பண்ணா சார். அவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். என் பொண்ணு கல்யாணத்துல என்ன கொல்லணுங்கிறதுக்காக பாம்பு வச்சான். அந்த பாம்புல நான் தப்பிச்சிட்டேன். என் பொண்ணு செத்து போயிட்டா சார். இந்த கேஸ் பத்தி செந்தமிழரசி மேடத்துக்கு நல்லா தெரியும். அந்த பாம்பு வச்சவங்களை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணாங்களே, உங்களுக்கு தெரியாதா சார்? அப்ப நான் தப்பிச்சதுனால இப்ப என்ன துரத்திட்டு இருக்கான் சார். இப்ப வீட்டு வரைக்கும் வந்துட்டான். மேடம், இவர் சொல்றது உண்மையா? நல்ல தம்பி இவர் மேல கோபமா இருக்கிறதுனால அவன் தான் சுட்டுப்பான்னு சொல்றீங்களா? இல்ல அவன் சுட்டதை நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க மேடம், நீங்க பாத்தீங்களா? சார், அவங்க எப்படி சார் பார்க்க முடியும்? என்ன எய்ம் பண்ணும்போது அவங்க குறுக்க வந்து குண்டை வாங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன். அப்புறம் நான் துரத்திட்டு போனேன். தப்பிச்சிட்டான். பிடிக்க முடியல. சரி சார், நீங்க ஸ்டேஷனுக்கு நேரடியாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா பிடிச்சிருவீங்களா சார்? இத்தனை வருஷமா அவன் போலீஸுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிடிச்சிருவேன் என்னமோ சொல்றீங்க சார்? நீங்கெல்லாம் இப்போ விட்டுருவீங்க சார். அவனோட ஆளுங்களை கூட்டிகிட்டு மும்பைக்கோ பெங்களூருக்கோ போய் பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஆளுங்களெல்லாம் சுட்டு தள்ளுவான். அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள அராஜகம் பண்ணுவான். அப்புறம் வெளிநாட்டுக்காரங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டுவான். அதுக்கப்புறம் அலர்ட் ஆகி ஓடி ஓடி அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்க. தெரியும் சார் உங்களை பத்தி. எக்ஸ்கியூஸ் மீ சார், நல்ல தம்பியை கோர்ட்டுக்கு கொண்டு வந்தப்போ அவன் நல்லவன், எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க தான் சாட்சி சொன்னீங்களாமே. எல்லாம் தெரியும். தெரிஞ்சு வச்சுட்டே கேள்வி கேட்பீங்கல்ல சார்? அப்ப நான் அப்படி சொல்லலைன்னா என்ன சுற்றுவேன்னு பயமுறுத்தினா சார். அந்த பயத்தில் அப்படி சொல்லிட்டேன் சார். தப்பு தான், ஒத்துக்கிறேன். இப்ப எப்படியாவது என்ன கொலை செய்யணும்னு அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. சரி, இதையும் உங்க கம்ப்ளைண்ட்ல எழுதி கொடுங்க. வாங்க. நீங்க போங்க, வரேன். செல்வி, அத்தை வெளியில கோயில்ல இருக்காங்க. வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அவங்கள வீட்டில் விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். நான் திலகாவை பார்க்கணும். 1 செகண்ட் சார். உள்ள போ. அக்கா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என் பேரு சசிகுமார் பாண்டியன். என் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்காம நீங்கள் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எந்த கேஸுக்காக வந்திருக்கேன்னு பயமா இருக்கா? என் மேலே தான் எந்த கேஸும் இல்லையே. நான் ஏங்க ஐயா பயப்படணும்? அரசி போட்ட கேஸில் கோர்ட்டில் அரசியை போடுன்னு போட்டிங்களே, சூப்பர். அப்பவே நான் உங்களை நேரில் சந்திச்சு பாராட்டலான்னு நினைச்சேன்.
அவங்கள மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியே கிடையாதுன்னு ஆணவம் பிடிச்சு அலைஞ்சாங்க. அதனால எங்க டிபார்ட்மெண்ட்ல அரசியை ரொம்ப பேருக்கு பிடிக்காது. ஏன் எனக்கும் பிடிக்காது. அரசியை அலற வச்சிங்களே, அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு போலீஸ்னாலே பிடிக்காது. அரசி மேல உள்ள கோபத்துல நீங்க எப்படி பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசி மேல எனக்கு கோவமா அப்படின்னு யார் சொன்னது? எனக்கு அரசி மேல எந்த கோபமும் இல்ல. உங்களை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தின அரசி மேல உங்களுக்கு எந்த கோபமும் இல்லைன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு திலகா. உங்ககிட்ட உண்மையை சொல்லாமா மிஸ்டர் சசிகுமார் பாண்டியன்? என்ன நம்பி நீங்க எந்த உண்மை வேணாலும் சொல்லலாம் திலகா. ஐயா, எனக்கு அரசி மேல கோபம் இருந்தது. அரசியை கடத்திட்டு போய் கொலை செய்யணும்ன்ற வெறி கூட இருந்தது. ஆனா கேஸ்ல நான் ஜெயிச்சதும் அரசி மேல இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு, வெறியும் அடங்கிடுச்சு. என்னையா நான் சொல்றத நம்பாத மாதிரியே பாக்குறீங்க? அது எப்படி திலகா நம்புறது? அரசியோட ஹஸ்பண்டை நீங்க கொலை பண்ணீங்கன்னு உங்க மேல பெரிய பழிய தூக்கி போட்டாங்க. கேஸ்ல ஜெயிச்சிட்டா மட்டும் கோபம் குறைஞ்சிருமா இல்ல வெறிதான் அடங்கிடுமா? ஐயா, அரசி ஒரு நேர்மையான அதிகாரி. அரசி நேர்மையான அதிகாரினா அரசியோட ஹஸ்பண்ட் கார்த்திகேயனை நீங்க தான் கொலை பண்ணீங்களா? உங்க வாத திறமையால விடுதலை ஆனீங்களா? ஐயா, உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனையோ பேர் மேல கேஸ் போட்டிருப்பீங்க. எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிட்டீங்களா? அது சில கேஸ்ல நாங்க தோத்துருக்கோம். அப்போ அது நீங்க போட்ட பொய் கேஸா இல்ல நீங்க நேர்மை இல்லாத அதிகாரியா? கேஸ்ல தோத்துட்டா அது பொய் கேஸ் ஆயிடுமா? இல்ல நான் நேர்மை இல்லாத அதிகாரின்னு சொல்ல முடியுமா? கேள்விப்பட்டதை வச்சுதானே நாங்க கேஸ் போடுறோம். அதே மாதிரிதான் என்ன பத்தி கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு அரசி என் மேல கேஸ் போட்டாங்க. ஆனா கோர்ட்ல டாக்டர் வசந்த் உங்க தங்கச்சியை காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. அவரை ஜெயில வச்சு அரசி கொலை பண்ணிட்டு பழிய உங்க மேல போட்டதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அப்போ உண்மையிலேயே அரசி தான் கொலை பண்ணாங்களா? நான் சந்தேகப்பட்டதை சொன்னேன். உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்க டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை தானே. கண்டுபிடிச்சிங்களா? இல்ல, நான் கேட்க நினைச்சது. எனக்கு தெரியும் ஐயா, தெரியும். தங்கச்சிய காதலிச்சவனை கொலை பண்ணி தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த அரசிய பழி வாங்கணும்னு உனக்கு தோணலையா? அதானே கேட்க போறீங்க? நான் நினைச்சத அப்படியே சொல்றீங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் சசிகுமார் பாண்டியன். இவ்வளவு பண்ண அரசிய பழி வாங்காம விடாதன்னு சொல்லதானே வந்திருக்கீங்க. தண்டிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லதானே வந்திருக்கீங்க. ஆமா திலகா, அரசிக்கு தண்டனை கிடைச்சாச்சுங்க ஐயா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் திலகா. நீங்க அரசிக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயா, அரசிக்கு நான் தண்டனை கொடுக்கல, நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. நானா? நான் என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்கன்னா உங்க அரசாங்கம். டிஜிபியா இருந்த அரசிய வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தல் பண்ணி அவளை அவமானப்படுத்தினீங்கல்ல, அது அவளுக்கு கிடைச்ச தண்டனை தானே. இல்ல, அரசிய தனிப்பட்ட முறையில பழி வாங்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நான் தெய்வத்தை நம்புறவங்க ஐயா. தப்பு பண்றவங்கள அந்த தெய்வம் தண்டிக்கும். கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்க, நிரபராதின்னு நிரூபிச்சிட்டீங்க. அப்புறம் எதுக்கு மதுரைக்கு போகாம சென்னையிலே தங்கிட்டீங்க? சென்னையில நீங்க முடிக்க வேண்டிய வேலை பாக்கி இருக்கோ? நீங்க சொல்றது உண்மைங்க ஐயா.
நான் இங்க முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.